ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. என்னடா வீடியோ போடுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். ரேண்டமா நைட்டு தூங்குறப்போ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு தான் எப்பவுமே தூங்குவேன். What the dog doing? ரீல்ஸ் பார்க்குறப்போ ப்ரோவோட ரீல் வந்துச்சு. சரி, இதையே ஒரு வீடியோவா நம்ம ஏன் மேக் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி இது ஒரு வீடியோவா நான் எடுக்கணும்னு சொல்லி ப்ரோ ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிலாம் வச்சிருந்தேன். இவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் சரி, இவரோட டான்சிங் ஸ்கில்ஸும் சரி பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போயிடுவீங்க. நானே ஒரு 3 மணி வரைக்கும் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா தெரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தோணுனேன். இவரோட இன்ஸ்டா ஐடியா நான் ரிவீல் பண்ண போறதில்ல. ஸ்டார்டிங்லேயே வீடியோ ஃபுல்லா பாருங்க, லாஸ்ட்ல நான் அதை ரிவீல் பண்றேன். அதே மாதிரி இவரோட ரீல்ஸை நம்ம சும்மா பார்க்க மட்டும் போறதில்ல, நானும் ரீக்ரியேட் பண்ணி போடலான் இருக்கேன். ஐயோ, எடிட் வேற பண்ணணுமே. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அவருக்கு ஈக்குவலா நான் டப் கொடுத்து நானும் ஆக்ட் பண்ணியோ டான்ஸ் பண்ணியோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். இதை வேற காதல போட்டு எப்படி ஆட போறேன்னு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் போலாமா கைஸ்? கீழே லேப்டாப் இருக்கு, என்னடா அவன் கீழே பார்த்து பேசிட்டு இருக்காங்க நினைச்சாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போயிடும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் போமா கைஸ். ப்ரோக்கு யாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க போல, என்னடா வீடியோலாம் இது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. கைஸ், அவர் பாத்தீங்களா அவரோட பேஷனேட்டான ஒரு ஸ்கில்ஸை பாத்தீங்கன்னா, நடுவுல அந்த நெத்தி சுட்டியெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. இந்த ரீலை நம்ம ட்ரையல்ஸ் ரீலா வச்சுப்போம், பால சாமிக்கு விட்டுருவோம். இந்த ரீல்ஸ் எல்லாம் நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடியாது. ரெண்டாவது ரீல் பார்க்க போறோம். இதுல நானும் அப்படியே ரீக்ரியேட் பண்ண போறேன் இவரோட ரீல்ஸ்லாம். இது ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிருவோம். அடப்பாவி, கைஸ், இவரோட சாங் செலக்ஷன்லாம் எப்படின்னா பீக்ல இருக்கு கைஸ். எப்படின்னா ஒரு செமையான சாங் எடுத்து அவருக்கு பிடிச்ச மாதிரி அதை டான்ஸ் ஆடி போட்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே காப்பி ரைட்ஸ் விழுந்துரும். இவர் வேற டயலாக்கா ரீல்ஸ் பண்ணாம சாங்ஸா பண்ணி நிறைய போட்டிருக்காரு. இதுக்கு எத்தனை காப்பி ரைட் வாங்க போறேன்னு தெரியல. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. இதை எப்படி எடிட் பண்ணி போட வரணும்னு நான் தெரியல. கைஸ், நெக்ஸ்ட் ஒன் போலாமா கைஸ்? பாத தெரியாம நடக்கிறதோ, சிறகே இல்லாம பறக்கிறதோ, உன்னோட நினைப்பில் இருக்கு. ப்ரோவோட சாங் செலக்ஷனும் சரி, ப்ரோவோட ஸ்கில்ஸுமே சரி பயங்கரமா இருக்கு. காதல் வசப்பட்ட அறிகுறியா, ப்ரோ புரண்டு படுத்து என்ன நைட்டு தூக்கலாம பட்டாரு. பாத தெரியாம நடக்கிறதோ, சிறகே இல்லாம பறக்கிறதோ, உன்னோட நினைப்பில் இருக்கிறதோ, காதல் வசப்பட்ட அறிகுறியா. அந்த சிரிப்பை நிறுத்திடாதே, ஏன்னா இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே. இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன். ஸ்கூல் டைம் கிரஷ் எதுவும் இருந்துச்சா, இல்லைன்னா பிரசன்ட் எதுவும் கிரஷ் இருக்கான்னு தெரியல. வெறும் லவ் ரீல்ஸ் மட்டும் தான் அவர் போட்டிருக்காரு அதிகமா. ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு. எங்க அப்பா கூட படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன். துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். கைஸ், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்
வந்து எந்திரிச்சு எதுவுமே எந்த ஆக்ஷனும் பண்ணாத உட்காந்து எல்லாமே பண்ணுறாரு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் ஷிட் நம்பர் 4 செக் 3. அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே. இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன். துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். ஏன் நீ தான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன். அன்பே என்பே நீதானே எந்த நண்பே நீதானே. இன்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே. என்னடா நான் பவள பண்ணி வரலையே பார்த்தேன். ப்ரோ கிருஷ்ணா பவளமணி வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல. சாய் அப்படிங்கிற பார்த்தா ரொம்ப பெருமைப்படுவாருன்னு நினைக்கிறேன். Guys, எல்லாரும் ப்ரோ வருஷனோட பவளமணி எப்படி பார்த்துருக்கீங்க? என்னோட வருஷனா பவளமணி அடுத்த ரீல் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரோவோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா ஒரு 4 வீடியோ பண்றேன் என்னாலே வந்து ஒரு வந்து எஃபர்ட் எடுத்து பண்ண முடியல. ஆனா ப்ரோ வந்து அதை அசால்ட்டா பண்ணிட்டே இருக்காரு. பாரா 10 வந்து -10 ஆகும்போது பார்க்க போறீங்க. இதுக்கு மேல வந்து நான் போதும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு 5 ரீல் பண்ணி போட்டிருப்பேனா இதுவே இப்போதைக்கு போதுமானது. இதுக்கு மேல பண்றதுக்கு என்கிட்ட எனர்ஜியும் இல்லை. இவரோட ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் ஐடி போய் பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து லைக் ஒரு 40 ரீல்ஸ் வந்து பார்த்துருப்பேன் நேற்று நைட் பண்ணுறேன். ஒரு 1 மணி நேரம் வந்து ரீல்ஸ் தான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ ப்ரோவோட எஃபர்ட் வந்து ரொம்ப வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அவரோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா வரும். வீடியோக்கு வந்து நீங்கள் ஒரு 100 லைக்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா இதோட பார்ட் 2 வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். கைஸ் பாய் கைஸ்.